Hi, hello, this is Staff CA360 from TAF IS Academy. நாம் இன்னைக்கு May 23rd உடைய current affairs தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கான ஃபர்ஸ்ட் current affairs என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, what is the strike range of the Agni-1 missiles? ஸோ Agni-1 மிசைல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 4 சீரீஸ் வரைக்கும் வந்துடுச்சு. இன்னும் வந்து 5th சீரீஸும் கொண்டு வரதா இருக்காங்க. ஸோ அதில் ஸ்ட்ரைக் ரேட்னா வந்து ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்த துல்லியமாக எவ்வளோ தூரத்துக்கு தாக்கி அடிக்க முடியுங்கிற ரேஞ்ச் தான். அந்த ஸ்ட்ரைக் ரேட்ஸ் பார்த்திங்கன்னா வந்து இது வந்து 700 to 1200 கிலோமீட்டர்ஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த ஸ்ட்ரைக் ரேட் அப்படின்னா கிட்ட இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்டை இது வந்து ஆப்போசிட்டில் ஆப்போனண்ட்டாக வரதை வந்துட்டு துல்லியமாக தாக்கி அடிக்கக்கூடியது அந்த அக்னி மிசைல் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது ஃபஸ்ட்டு சீரீஸ். ஸோ நெக்ஸ்ட்டு செகண்ட் 2500, அப்படியே தேர்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா 3000, 4000, அப்புறம் ஃபிஃப்த்து வந்து பார்த்தீங்கன்னா 5000 கிலோமீட்டர்ஸில் தொலைவில் இருக்கக்கூடியதை கூட அடிக்கக்கூடிய வகையில் வரக்கூடியது அந்த அக்னி 5 அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ரேஞ்ச் மாறுது. ஸோ 1979 இந்த அக்னிக்கான இது ஸ்டார்ட் ஆகி நம்ம வந்து இப்போ வரைக்கும் அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இட்ஸ் அ ஷார்ட் ரேஞ்ச் பேலிஸ்டிக் மிசைல். இதை வந்து எங்கே இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒடிசாவில் சந்திப்பூரில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லி டெஸ்ட் மேட் அப்படிங்கிறத நம்ம இங்கே நோட் பண்ணிக்கணும். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் இந்த மிசைல் வந்து பார்த்தீங்கன்னா கேன் ஸ்ட்ரைக் ரேஞ்ச் அட் of 700 kilometers to 1200 kilometers. It can carry warheads weighing up to 2500 kg. ஸோ இதில் வந்து வாரெட்ஸை நான் வந்து என்னது வெடிப்பொருள் அதில் எடுத்துக்கொண்டு போகிற அந்த எரிபொருள் வெடிப்பொருளுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 2500 kgs வரைக்கும் இது சுமந்துக்கிட்டு போகும் அப்படிங்கிறத நம்ம இங்கே நோட் பண்ணோம். ஓகேவா? ஸோ அப்போ வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் Agni-1 பேலிஸ்டிக் மிசைல். ஸோ எப்போ வந்து இது டெவலப் பண்ண ஷார்ட் ரேஞ்ச் மிசைல் டெவலப்டு இன் 1971 டெவலப் பண்ண மிசைல். ஸோ இந்த மிசைலோட ஸ்ட்ரைக் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா 700 கிலோமீட்டர் to 1200 கிலோமீட்டர். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அது எவ்வளோ வார்ஹெட்ஸை ஏற்றிட்டு போகுதுன்னா 2500 kg அப்படிங்கிறத நம்ம இங்கே நோட் பண்ணோம். ஓகே, நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ். What was the theme of the 10th Indian Ocean Conference? So 10th Indian Ocean Conference ஓட theme என்ன அப்படின்னா Indian Ocean region in a transforming world. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியன் ஓஷன் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த இண்டோ பசிபிக் ரீஜியன்ஸில் இருந்து இந்தியன் ஓஷன் பக்கத்தில் இருக்கக்கூடிய நெய்பரிங் கண்ட்ரிஸ் ஆர்ச்சிபெலாகோ இருக்கக்கூடிய ஐலாண்டு இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்லியாக மெயின்டைன் பண்ணணும். அண்ட் ஆல்சோ டிஃபென்ஸ் பர்பஸ்க்கு தான் அந்த சாகர் மகாசாகர் இது எல்லாமே வந்துட்டு நம்ம ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சரியா? ஸோ இது ரிலேட்டடாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த இந்தியன் மேரிடைம் எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லுது TTX 2026 கூட இப்போ கண்டக்ட் பண்ணாங்க வித் 13 கண்ட்ரிஸ் மெம்பர் கண்ட்ரிஸோட. ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம வந்து பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ நெய்பரிங் கண்ட்ரிஸ் இந்தியன் ஓஷனில் பக்கத்தில் இருக்கக்கூடிய நெய்பரிங் கண்ட்ரிஸோட அந்த மேரிடைம் எக்ஸசைஸ்லாம் பண்ணி நம்ம ரொம்ப சேஃப்கார்டாக இருக்கிறதுக்கான ஒரு இது வந்து நம்ம எப்போதுமே பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் ஆல்சோ இப்போ என்னென்னா 10th Indian Ocean Conference was held focusing on maritime security, blue economy, disaster management and trade cooperation, New Delhi. இதுதான் நடந்திருக்கு with the member countries அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். என்னது? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியன் ஓஷன் அதை சுற்றி மெம்பர் கண்ட்ரிஸ்னால் இந்தோ பசிபிக் ரீஜன் அதெல்லாம் போனீங்கன்னா ஃப்ரான்ஸு இதெல்லாம் வந்துடும். மலேசியா, சிங்கப்பூர், இந்தோனேஷியா இது எல்லாமே மால்தீவ்ஸ், மொரிஷியஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஓஷனோட மெம்பர் கண்ட்ரீஸில் வந்துடும் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ எதை பற்றினா இந்த கான்ஃபரன்ஸ்னால் மேரிடைமில் செக்யூரிட்டி, ப்ளூ எக்கனாமினா நம்மளுக்கு தெரியும் அந்த ஃபிஷ்ஷஸ் அந்த இதெல்லாம் வந்து ப்ரொடக்ஷன்ஸ். ஓகே, ஓவரால் இது வந்து எக்கனாமி. நெக்ஸ்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்னா எதுவும் சுனாமி இந்த மாதிரிலாம் வரப்போ அதுக்கு என்ன பண்ணணும். நெக்ஸ்ட் ட்ரேட் கோஆப்ரேஷன்னா ட்ரேடிங் வந்து நம்ம எது வழியாக பண்ணுறோம். ஸோ இது மூலியம் தான் வந்துட்டு இந்திய ஓஷன் மூலியமாக தான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அப்போ அங்கே வந்துட்டு இருக்கக்கூடியதெல்லாம் எப்படி மெயின்டைன் பண்ணலாம். ஸோ இது ரிலேட்டடாக பார்க்கக்கூடியது தான் இது எல்லாமே. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் வந்து என்ன பார்த்தீங்கன்னா தீம் இதுக்கு என்னன்னா இந்தியன் ஓஷன் ரீஜன் இன் அ டிரான்ஸ்ஃபார்மிங் வேர்ல்டு. சரியா? இந்தியா வந்து 2025லேருந்து 27 வரைக்கும் இதோடைய அந்த லீடர்ஷிப் அப்படிங்கிறத எது இந்த கான்ஃபரன்ஸ் இதெல்லாம் பண்ணக்கூடிய அண்ட் ஆல்சோ இந்த ஒரு இந்தியன் ஓஷன் ரீஜனல் குரூப்பிங்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு சேர்மன்ஷிப்பாக இந்தியா தான் இருக்குது. 2027 வரைக்கும் இதை ஹோல்ட் பண்ணுது. 2025லேருந்து 27 வரைக்கும் இந்தியா தான். ஸோ அதனால இவங்க தான் மீட்டிங்கோட சேர்மன்ஷிப்பாக நடத்துகிறாங்க எங்கே டெல்லியிலன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ். Which country's president Nikos
கிறிஸ்டோடாலிடஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஹெல்ட் டாக்ஸ் வித் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து சைப்ரஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல தான் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் மெடிட்டேரியன் ரீஜியன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ். சரியா? ஸோ ஈஸ்ட் மெடிட்டேரியன் ரீஜியன். ஓகேவா? ஸோ இட்ஸ் அந்த சிப்ரஸ் பிரசிடென்ட் நிக்கோஸ் கிறிஸ்டோடாலிடஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவரும் அண்ட் நம்மளோட இந்தியன் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி டிஸ்கஸ்ட் அபவுட் தி பைலேட்ரல் கோஆப்ரேஷன். இப்போ பார்த்தீங்கன்னா டாப் 10ல் வந்து இருக்கக்கூடிய அந்த கண்ட்ரீஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூரோப்பியன் யூனியனை சேர்ந்த இந்த சிப்ரஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம யூரோப்பியன் யூனியனோட ஏற்கனவே ட்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த சிப்ரஸ்னு சொல்லக்கூடிய டாப் 10 அந்த ட்ரேடிங் கண்ட்ரீஸில் ஒன்றாவே இருக்குது இந்தியாவோட ட்ரேடிங் பண்ணுற கண்ட்ரீஸில். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இவங்களோட அந்த பைலேட்ரல் கோஆப்ரேஷனுக்கான ஒரு டிஸ்கஷன் போயிருக்கு. அதில் 6 அக்ரிமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சைன் பண்ணியிருக்காங்க இந்த ஃபீல்ட் ஆஃப் எஜுகேஷன், இனோவேஷன் அண்ட் ஆல்சோ டெக்னாலஜி, கல்ச்சர். ஸோ இது ரிலேட்டடான பிளானிங் எல்லாமே நடந்திருக்கு. அண்ட் ஆல்சோ நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்க்கான கோஆப்ரேஷன் பிளானும் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இம்பார்ட்டன்ட் கண்ட்ரிஸ் சிப்ரஸ்ங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் கண்ட்ரி இன் தி ஈஸ்டர்ன் மெடிட்டேரியன் ரீஜன், கிழக்கு மத்திய தரைக்கடல் அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த ரீஜியனில் இருக்கக்கூடியது யூரோப்பியன் யூனியனில் இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இது மூலிமா 6 அக்ரிமெண்ட்ஸ் வேர் சைன்டு பிட்வீன் தி இந்தியா அண்ட் சிப்ரஸ் அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்குறோம். ஓகே, நெக்ஸ்ட், which institution transferred 2.87 lakh crore surplus to the government, central government? ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார் கொடுத்துருக்கா அப்படின்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான் கொடுத்துருக்காங்க. டிரான்ஸ்ஃபர்ட் a surplus dividend of about 2.87 lakh crore to the central government. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வெஸ்ட் ஏஷியாவில் இருக்கக்கூடிய அந்த மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ், வெஸ்ட் ஏஷியாவில் இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் ப்ராப்ளம், ஸோ ட்ரேடு, எனர்ஜி வைஸ் பார்த்தீங்கன்னா பெரிய செட்பேக்கில் நம்ம எல்லாருமே இருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா வார் வந்து கண்டினியூவாக போய்கிட்டே இருக்குது. ஸோ அப்படி இருக்கிறப்ப வந்து நமக்கும் வந்து நம்ம வந்து நிறைய வந்து ஃபண்ட் ரிலேட்டடாக ரொம்ப வந்து காம்ப்ளிகேட்டடாக இருக்குது. ஸோ அப்படி இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா உபரி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சர்ப்ளஸ் டிவிடெண்ட் அமௌண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்வ் பேங்க் இப்போ இந்தியாவுக்கு கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். போன தடவை 2024-25 ஃபினான்ஷியல் இயரில் 2.69 lakh crore கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை விட இப்போ 6.7% வந்து இன்க்ரீஸ்டாக 2.87 lakh crore வந்துட்டு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இங்கே நோட் பண்ணணும். சரியா? நெக்ஸ்ட், ஆர்பிஐ பேலன்ஸ் ஷீட் சைஸ் டு 91.97 lakh crore as of March 31st, 2026. இப்போ March 31st, 2026 படி பார்த்தீங்கன்னா வந்துட்டு மொத்தமாக ரிசர்வ் பேங்க்கில் ரிசர்வ் ஆயிருக்க அமௌண்ட் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க அமௌண்ட் பேலன்ஸ் 91.97 lakh crore இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம இங்கே பார்க்குறோம். ஓகே, நெக்ஸ்ட், which technology will be used in India's smart border project? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ட்ரோன்ஸ் அண்ட் ஸ்மார்ட் கேமராஸ் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லக்கூடியதான். இப்போ நம்ம வந்து பகல்கம் அட்டாக் ஆப்ரேஷன் சிந்தூர் முடிச்சுக்கிட்ட ட்ரோன் டெக்னாலஜியை நம்ம நிறையா வந்து டெவலப் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்மளுடைய 28th சீஃப் ஆர்மி ஸ்டாஃப் எம் நரவனை கூட வந்துட்டு சொல்லிட்டு இருந்தார். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ட்ரோன் டெக்னாலஜி அதிகமாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வாட்டர் ட்ரோன்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரோன்ஸில் நிறைய ஃபார்மேட் வருது. ட்ரோன்ஸை வச்சுக்கிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா வேறு இடத்துல போய் ஒரு அன்மேண்டாக போய் அட்டாக் பண்ணுறதுக்கும் முடியும். அண்ட் ஆல்சோ சர்வலன்ஸ் பர்பஸ்க்கும் ட்ரோன் இஸ் ஹெல்பிங் ஃபார் அஸ். ஸோ அப்படி இருக்கப்போ ட்ரோன் அப்படிங்கிறது எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வாருக்கு கூட நம்ம அதை தான் நிறைய இப்போ இருக்க டெக்னாலஜியை யூஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அப்படி இருக்கப்போ இப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க, இந்தியா ஸ்மார்ட் பார்டர் ப்ராஜெக்ட்னா இப்போ வந்து வெஸ்ட் பெங்காலில் ஆஃப்டர் டு தி இண்டிபெண்டன்ஸ் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிஜேபி வந்து வெஸ்ட் பெங்காலில் ஆட்சிக்கு வந்திருக்காங்க. திரிணாமுல் காங்கிரஸ் தான் இது வரைக்கும் 15 years தொடர்ந்து இருந்தாங்க. இப்போ வந்து பிஜேபி கவர்மெண்ட் வந்திருக்காங்க. அவங்க கூட என்ன ஒரு க்ரைட்டீரியா இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளமாக வச்சாங்கன்னா பங்களாதேஷ்லேருந்து இந்தியாவுக்கு நிறையா பேர் நைட் டைம்லலாம் வந்துட்டு ஊடுருவிட்டு இருக்க மாதிரி இருக்குது. பாகிஸ்தான்லேருந்தும் வர மாதிரிலாம் இருக்குது. இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் பாகிஸ்தான் இந்த சைடு, ராஜஸ்தான், குஜராத் அந்த சைடில், இந்த சைடு ஜம்மு அண்ட் காஷ்மீர், பஞ்சாப் அந்த லைனில் வருது. ஸோ இங்கே வந்து வெஸ்ட் பெங்கால் கிட்ட வந்து
பங்களாதேஷ் இந்த நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்ஸ் கிட்டேயும் இதுக்கிட்டையும் வருது. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அங்கேருந்தும் பாகிஸ்தான்லேருந்தும் இந்தியாவுக்குள்ளே ஊடுருறாங்க. வெஸ்ட் பெங்காலுக்குள்ளே வந்துட்டு பங்களாதேஷ்காரங்க நிறையா வெளில போயிட்டு வந்துட்டுருக்காங்க. அதனால வந்துட்டு ஒரு ஸ்மார்ட் பார்டராக அமைச்சு அங்கே ஃபுல்லாகவே ட்ரோன் மூலியமாக சர்வைலன்ஸ் அண்ட் ஆல்சோ வந்துட்டு ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் அந்த ஸ்மார்ட் கேமராஸ் அமைச்சு நம்ம வந்து எந்நேரமும் சர்வைலன்ஸ்லேருந்து இந்த மாதிரி ஊடுருவதை விடவே கூடாது அப்படிங்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்டை இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த ப்ராஜெக்ட் வில் கவர் நியர்லி 6000 கிலோமீட்டர் ஆஃப் பார்டர் ஏரியாஸை ஃபுல்லாகவே இந்த மாதிரி அண்டர் சர்வைலன்ஸ் கொண்டு வராங்க. அட்வான்ஸ்டு டெக்னாலஜி சச் அஸ் ட்ரோன்ஸ், மாடர்ன் ரேடார்ஸ், ஸ்மார்ட் கேமராஸ் வில் பி யூஸ்டு அண்டு இதை வந்து எராடிகேட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி உள்ளே வரதுக்குலாம் அந்த மாதிரி க்ரைம்ஸை எராடிகேட் பண்ணுறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இதை பற்றி பார்த்திங்கன்னா KF ருஸ்தாம்ஜி மெமோரியல் லெக்சர் at the 23rd BSF investiture ceremony விக்யான் பவனில் நடந்திருக்கு சரியா, நியூ டெல்லியில். ஸோ அங்கே நம்மளுடைய ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா வந்து இதை பற்றி பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ அந்த 23rd BSF பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ், நேஷ்னல் பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸோட ஃபவுண்டர் அண்ட் ஃபாதர்னு பார்த்தீங்கன்னா இந்த KF ருஸ்தாம்ஜி, டைரக்டர் ஜெனரல், ஃபஸ்ட்டு டைரக்டர் ஜெனரல் ஆஃப் தி BSF பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் அப்படின்னா ருஸ்தாம்ஜி தான். ஸோ இவருடைய அந்த மெமோரியல் லெக்சர் ஹாலில் நடந்த ப்ரோக்ராமில் இதை பற்றி பேசியிருக்காரு அப்படிங்கிறத நம்ம இங்கே நோட் பண்ணுறோம். ஓகே, நெக்ஸ்ட் விச் தமிழ்நாடு கிரிக்கெட்டர் அனௌன்ஸ்டு ரிட்டையர்மெண்ட் ஃப்ரம் டொமஸ்டிக் கிரிக்கெட் அண்ட் IPL அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா விஜய் சங்கர். ஸோ விஜய் சங்கர் தான் வந்து அனௌன்ஸ்டு ரிட்டையர்மெண்ட் ஃப்ரம் தி டொமஸ்டிக் கிரிக்கெட் அண்ட் தி IPL அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். 2018 to 19 சீசன்லாம் சிறப்பாக விளையாண்டுருப்பாரு. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா இந்த உள்நாட்டு கிரிக்கெட் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளோட டொமஸ்டிக் கிரிக்கெட் அண்ட் ஆல்சோ IPL சீரீஸ் இதுலேருந்துலாம் ரிட்டையர்ட் ஆகுறேன்னு சொல்லிட்டாரு. ஸோ ஃபர்தராக வந்துட்டு ஹி கேன் மூவ் டு என்னன்னு பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு கிரிக்கெட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபாரினில் இருக்கக்கூடிய அந்த டீம்ஸ் வேறு கேம்ஸ் அதில் வேணால் வந்து கலந்துக்கலாம். பட் பார்த்திங்கன்னா இந்த IPL சீரீஸ் அண்ட் ஆல்சோ டொமஸ்டிக் கிரிக்கெட்டில் வந்துட்டு இப்போ வந்து கலந்துக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஹீ ஷால் மூவ் டு தட், அது நம்மளுக்கு வந்து தெரியாது, அதில் வேணா கலந்துக்கலாம். ஓகேவா, சரி. நெக்ஸ்ட் ஹீ ஸ்கோர்டு நோட்டபிள் பெர்ஃபார்மன்சஸ் இன்க்ளூடிங் சென்ச்சுரிஸ் அண்ட் T20 அச்சீவ்மெண்ட்ஸ், இதிலெல்லாம் வந்துட்டு பயங்கரமாக விளையாண்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அண்ட் விஜய் சங்கர் அனௌன்ஸ்டு ஹிஸ் ரிட்டையர்மெண்ட் அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்குறோம். ஓகே, நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டேஸ் பார்த்தீங்கன்னா வென் இஸ் வேர்ல்டு டர்ட்டில் டே அப்சர்வ்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா May 23rd தான் டர்ட்டில் டே. ஸோ வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டர்ட்டில் அண்ட் தி டாட்டாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறப்ப டாட்டாய்ஸுங்கிறது லேண்டில் இருக்கக்கூடியது, டர்ட்டில் அப்படின்னு சொல்லக்கூடியது கடலில் இருக்கக்கூடிய அதுதான். இப்போ ஆலிவ் ரெட்லி டர்ட்டில் அதில் கூட நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து அது நிறைய வந்து அழிஞ்சிட்டு வருது, என்டேஞ்சர்ட் ஸ்பீசிஸாக வருதுன்னா அது மேலே வந்துட்டு கேமரா செட் பண்ணுறது, அது எங்கே வரைக்கும் போகுது, எப்படி இருக்குது, அதோட ரொட்டீன் எப்படி இருக்குது, அதை வச்சு அதை எப்படி வந்துட்டு இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுறது அதோட பாப்புலேஷன். ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய ட்ராக்கிங் ஃபெசிலிட்டிலாம் வச்சுருக்காங்க, பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா டர்ட்டிலுக்கான அந்த தண்ணியில் இருக்கக்கூடிய அந்த டர்ட்டிலுக்கான டே, சீ டர்ட்டில். ஸோ அதுக்கான டே வந்து May 23rd. ஓகே, நெக்ஸ்ட் அதோட தீம் வந்து டர்ட்டில் ப்ரொடெக்டர் பிளெட்ஜ் அப்படின்னு சொல்லக்கூடியதான் தீம். Okay, next, what was the theme of the International Day to End Obstetric Fistula 2026? Obstetric Fistula அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு மதர் ஒரு மேட்டர்னிட்டியில் இருந்து ஒரு டெலிவரி ஆகிறப்ப பார்த்தீங்கன்னா அந்த டெலிவரிக்குன்னு ஒரு டைம் இருக்குது, எக்ஸஸ் டைம் போனாலும் ப்ராப்ளம் ஆகிடும். சீக்கிரமாகவே அதுக்கான அந்த டெலிவரி டைமில் டெலிவரி பார்க்கணும் அப்படிங்கிறது இது. அந்த நேரத்தில் வந்துட்டு அவங்களுக்கான அந்த ஹாஸ்பிட்டலில் போகிறது, அந்த மருத்துவ வசதி அப்படிங்கிறது முக்கியம். சில நேரம் வந்து இதாகி லேட் ஆகுறது, வீட்டிலேயே பார்க்குறது, இந்த மாதிரிலாம் வரப்போ என்ன ஒரு பிரச்சனை மதருக்கு ஃபேஸ் பண்ணுற மாதிரி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பிளாடர் இருக்கும்ல, யூரினரி பிளாடருக்கும் அண்ட் ஆல்சோ இந்த ரெக்டமுக்கும் இடையில் வந்து பார்த்திங்கன்னா ஹோல் ஆகிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதான் வந்துட்டு இந்த ஆப்ஸ்டட்டிக் ஃபிஸ்டுலா அப்படின்னு சொல்லக்கூடியது. அது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுத்துக்கும் இடையில பிளாடர் அண்ட் ஆல்சோ ரெக்டம் ரெண்டுத்துக்கும் நடுவில் பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு மாதிரி ஹோல் ஆகி அது ப்ராப்ளம் ஆகி அது அவங்களுக்கு ஃபர்தராக என்ன ஆகுதுன்னா ஒன்லி சர்ஜரி பண்ணால் தான் சரியாகிறது, இல்லைனா அந்த யூரின் லீக்கேஜ், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபீக்கஸ் லீக்கேஜ், இந்த மாதிரி பார்த்திங்கன்னா வந்து பெரிய அளவில் மோஷன் லீக்கேஜ், இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ப்ராப்ளம் கொடுத்துட்டே இருக்குது. ஸோ இந்த மாதிரிலாம் இல்லாமல் அதுக்கான ஒரு கேர் கொடுத்து சீக்கிரம் அதை வந்து சரி பண்ணி சீக்கிரம் அவங்கள வந்து ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணுறது மூலயமா சரி பண்ணி இது பண்ணுறது தான்
இந்த ஒரு இது ஹெல்த் இஸ் அ ரைட், அவங்க ஹெல்த்துங்கிறது இட்ஸ் அ உரிமை. ஸோ இன்வெஸ்ட் இன் எண்டிங் ஃபிஸ்டுலா அண்டு சைல்டு பர்த் இன்ஜுரிஸ், இதெல்லாம் இல்லாமல் நல்லபடியாக அவங்கள பார்த்துக்கணும். அதுக்கான ஒரு அவேர்னஸ் டேயாக தான் வந்து இந்த டேயை பார்க்குறோம். ஓகேவா? சரியா? ஸோ இன்னைக்கான இம்பார்ட்டன்ட் டேஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு. ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் த வீடியோ. தேங்க்யூ.